ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஜூலை 30 ஜயான் பர்த்டே விளாக் எங்கள் அண்ணன் பையனோட 5th பர்த்டே செலிப்ரேஷன் பற்றி தான் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 5 o'clock கேக் கட்டிங் ஃபங்க்ஷன் கூப்பிட்ருந்தாங்க. நைட்டு டின்னர் அங்கே தான் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த வியர் பண்ணுறதுக்கு இந்த சாரீ எடுத்து வச்சுருந்தேன். இது இந்த சாரீ எனக்கு என் மாமியார் 40 டேஸ் அயன் பிறந்து 40 டேஸில் எனக்கு இந்த சாரீ வாங்கி கொடுத்தாங்க. ரீசன்ட் டேஸில் நான் என் ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணுற சாரீ இதுதான். பேபியை கேரி பண்ணுறனால இந்த சாரீ உடுத்துறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லைட் வெயிட் சாரீ தான். நல்லா ரிச் லுக்காகவும் இருக்கும். சரின்னு இதை உடுத்திட்டு நம்ம கிளம்பியாச்சு. சரி, நாங்கள் போய் பார்த்தா 5 o'clock கேக் கட் ஃபங்க்ஷன் எப்படியோ 6 o'clock ஆயிடுச்சு. சரின்னு நாங்கள் அங்கே கேக் கட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவங்க ஹெவன்லி பேக்கர்ஸில் இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க 1 kg. இவங்கள்ட்ட 1 kg வாங்கினாங்கன்னா 1/2 kg ஃப்ரீயாக தராங்க. ஒர்த் ₹1100 தான். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட டைம் மட்டும் கிடையாது, எப்போவுமே உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தாச்சு. சரின்னு எல்லோரும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட ரிட்டன் கிஃப்ட்ஸ் அவங்களாவே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணதான். சரி, அவங்களோட ஐடியாலேயே இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் பிடிச்சி இழுக்கிறதுன்னு பார்த்தா இந்த குட்டி பூனை வேறு அங்கே இருந்துச்சு எங்கள் அண்ணன் வீட்டில். சரி, இந்த பூனையோட விளையாண்டுட்டு அப்படியே நாங்கள் டின்னருக்கு ரெடி ஆகியாச்சு. டின்னருக்கு இவங்க அலீஃபில் தான் ஆர்டர் சொல்லியிருந்தாங்க. ஒரு 18 பேர் சாப்பிட்ற மாதிரி 1500க்குள்ளே சொல்லியிருந்தாங்க. பரோட்டாவும் இடியாப்பமும் சிக்கன் சால்னாவும் கொடுத்துருந்தாங்க. தாராளமாகவே சிக்கன் சால்னா இருந்துச்சு. நிறைய சால்னா மிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு சால்னா நிறையா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் உரப்பு சால்னான்னு தனியாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி இது வீட்டிலையே எங்கள் அண்ணி ப்ரிப்பேர் பண்ணதான் தனியாக. அதுக்கப்புறம் சரி என்ன டின்னர் போயாச்சு நாங்கள். சரின்னு நம்ம சங்க வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. டேஸ்ட் வைஸ் சொல்லவே வேணாம், அலீஃபில் எப்பவும் போல் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வச்சுருந்த கிரேவி, எங்கள் அண்ணி வச்சுருந்த கிரேவியும் செமையாக இருந்துச்சு. நீங்களும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணணுன்னா இப்படியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.